தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை என்பது வேறு, உலகத்தில் சாதாரணமா மற்றவருடைய நம்பிக்கை என்பது வேறு. உதாரணத்துக்கு 5 மணிக்கு இந்த பஸ் வரும், 5 மணிக்கு இந்த பஸ் வரும்னு தினமும் வரும்னு தெரியும். நீங்க 4:50க்கு போனீங்கன்னா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா அந்த பஸ் 5 மணிக்கு வரும். அது என்னதுன்னா அது பேர் தான் நம்பிக்கை. ஏன்னா எனக்கு தெரியும் தினமும் நடக்கிற காரியம், எப்பொழுது நடக்கிற காரியம் அந்த டைம் ஆனாலும் நடக்கும். அது பேர் நம்பிக்கை, அது உலகத்தில் உள்ள நம்பிக்கை. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இருக்க நம்பிக்கை என்பது வித்தியாசம். என்னால நம்ப முடியாதது அவர் சொல்லும் பொழுதுதான் எனக்கு என்ன தோணுனா, என்னால் நம்ப முடியாதுன்னா இல்லப்பா நான் செய்வேன், இல்லப்பா நான் தருவேன், இல்லப்பா நான் செய்வேன், இல்ல நான் செய்வேன், நீ நம்பு நம்பு நம்புன்னு அவர்கிட்ட பேசும் பொழுது என்னால நம்ப முடியாத பெரிய விஷயத்தை நான் முதல்ல இதுதான் என் வாழ்க்கைக்கான பிக்சர்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு கொண்டு இதை தான் செய்ய போறாரு நான் கண்டுபிடிக்கிறேன். என்னை யாரும் நம்புறக்கு ஆள் இல்லை, என்னாலையும் இதை செய்ய முடியும்னு தோணல, என் பலத்தினால முடியும்னு தோணல, என்னோட அறிவுனால முடியும்னு தோணல, என் ஞானத்தினால இது முடியும்னு தோணல. ஆனா எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் சொல்றாரு, நீ நம்புப்பான்னு சொன்னாரு, இதை செய்வான்பான்னு சொன்னாரு. அதனால நான் எதையும் சாராம கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவரை நம்புகிறேன். இதற்கு பேர் தான் ஒரு விசுவாசியின் நம்பிக்கை.